ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப தான் இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா மணி 3:45. 3:45க்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறீங்களா? வீடு வந்து முழுவிட்டுருக்கேன். அடுப்படி ஸோ சாமி போட்டு முழுவிட்டுருக்கேன். சாம்பல் அள்ளியாச்சு. அதுக்கு வந்துட்டு முழுவிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக மழை, நைட்டு ஃபுல்லாக மழை. பீகாரில் வந்து அதிசயம் என்னென்னா வந்துட்டு மழை பெய்யக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு லைட் எரியுது பாருங்கள். லைட் எரியுது, அதுவும் வந்து அவ்வளோ பவராக எரியுது இன்றைக்கி. ஓ என்ன வீடை மொழிவிட்டு பாத்திரம் வளர்க்கணும். இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நடவு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி மொழிவிட்டு அதை கலக்கிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே வந்து நம்ம வந்து வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து மொழி வைக்கிறேன். சரிங்களா, biskut kundo jo nama kori lugla aku bilang menggahati agak didik இங்கே பாருங்கள், வரப்போட்டதை பாருங்கள். ஆம்பளை ஆள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு போயிட்டாங்க. சித்தப்பா வேலைக்கு போயிட்டாரு. இங்கே பாருங்கள், மாங்குன்னு வெட்டுறத பாருங்க, வரப்போட்டதை பாருங்க. சின்ன சித்தி அவர் என்ன திட்டுறாரு. பார்த்தீங்கன்னா வயலுக்கு போயிட்டுருக்கேன். காலையிலே சாப்பாடு போட்டாச்சு, எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டாங்க. மத்தியானத்துக்கு வந்து சாதம் கொஞ்சம் தான் இருக்குது. காலையிலே ஒரு பூரி செஞ்சு தேவா கனி போட்டோன்னா மறுபடியும் சோறு ஆகுனேன்னா துணி துவைச்சி வீட்டு வேலை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து எல்லா பிள்ளைங்களையும் பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் குழு பணம் கொடுக்க சொல்லி என் மாமியாரோட குழு பணம் கொடுக்க சொல்லி அங்கே போயிட்டு வந்து இப்போ வந்து சாப்பாடு சொல்ல போகிறேன். சாப்பிட வராங்களா என்ன? கொஞ்சம் தான் சாதம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன பண்ணுறாங்க தெரியல. வாங்க பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரி பற்றி நடுவில் நட மாட்டாங்க, சும்மா குத்து மதிப்பாக நடுவாங்களா அந்த மாதிரி, சுற்றி நடுவாங்களா அந்த மாதிரி நடுவாங்க. பாருங்கள், இந்த ஒரு வயலில் 2 பேர் தான். இந்த வயலில் காலையிலேருந்து நட்டு முடிச்சுட்டாங்க, பெரிய வயல். இப்போ இது என்னோடது, இதை நட்டுட்ருக்காங்க. இதுக்கு இந்த ஒரு கொள்ளையை விட்டுட்டு அடுத்த கொள்ளை அது என்னோடது. சரிங்களா, இந்த கொள்ளையை விட்டுட்டு அடுத்த கொள்ளை என்னோடது, இதே மாதிரி இந்த கொள்ளை என்னோடது. இப்போ தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டு ஆளே நடுறாங்களாம். சொன்ன பச்சு கேட்க மாட்டாங்கிறாங்க. ஆள் எடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வயலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சைடு வந்து நடவு முடிஞ்சிருச்சு. நான் காமிச்ச வயல் முடிஞ்சிட்டு இன்னும் வயல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. அது வந்து இப்போ தான் வந்துட்டு அந்த குறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு உழுது தண்ணி பாய்ச்சி அந்த இதெல்லாம் மக்க வைப்பாங்க. இந்த சோளம் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மக்க வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் கழித்து மறுபடியும் உழுது தான் வந்துட்டு நடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு மக்க வச்சுருக்காங்க. சரிங்களா, அது மக்க வச்ச பிறகு தான் நல்ல டைம் இருக்குது, அதுக்கு சரிங்களா. ஸோ இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் செருப்பெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். செருப்பு வந்து ஃபோனில் வந்து ஆர்டர் போட்டேன். நம்ம ஊரில் கிடைக்க இந்த ஊரில் வந்துட்டு விலை அதிகம்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியில் ஆர்டர் போட்டேன். அது வந்திருக்கு. அதை வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கீங்களா. பாப்பாவுக்காண்டி வாங்கின ஷூ பழம் வச்சு பூக்கலாம் ஆச்சரியமா ஸோ இந்த ஷூ தான். இது வந்து லைட் எரியும். செருப்புக்காண்டி அழுகுது. இந்த செருப்பை போட்டு என்ன நான் சேட்டை பார்ப்பாங்க.
சீப் வச்சது இது வந்துட்டு 275 ரூபா. இந்த இது மீஷோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோனில் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து அவள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு செருப்பு தான் எடுத்திருக்கேன். எல்லா அப்படின்லாம் செருப்பு போட்டிருக்கோ, இவன் மட்டும் அந்த ஒரு செருப்பை போட்டுட்டு அதுவும் வந்து வீணாக அடிச்சுட்டா. ஸோ அதெல்லாம் எனக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி மாமாட்ட சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுறீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு போன கமெண்ட்ஸில் ஏங்க சிஸ்டர் செயின்லேருந்து மாற்றிட்டீங்க, தாலி போட்டிருக்கீங்க, இப்போது கயிறு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோடய செயின் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எப்போதும் பால் குடிப்பாள். அப்போ வந்துட்டு செயின் வந்து முறுக்கி அது கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான பவுன் தானே, அதனால் அதை கடையில் கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் வந்து அதை ரெடி பண்ணி போட்டுக்கலான்னு வந்து கழட்டி வச்சுருக்கேன். பயம் எங்கேயாச்சும் விழுந்துருமோ அறுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால் வந்து கழட்டி வச்சுருக்கேன். கயிறு மாற்றிட்டு அதை வந்து கழட்டி வச்சுருக்கேன். அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன காமெண்ட்ஸ் கேட்டீங்க. மாமா வந்துட்டு எங்கே வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மாமா வந்து மறுபடியும் தஞ்சாவூர் ஏற்கனவே வேலை பார்த்தாங்க இல்லையா. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக் தஞ்சாவூரில் தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வேலைன்னா இதே மேஸ்திரி வேலை தான். அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டீங்க. அம்மா எங்கள் அம்மா வந்துட்டு என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எங்கள் அம்மா ஒரு தடவை தான் பீகாருக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் அம்மான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா என் மாமியாரை தான் அம்மான்னு சொல்கிறேன். அதனால் வந்துட்டு தப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அம்மா மாமியான்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளவங்களில் அம்மான்னு சொல்லி எனக்கு பழக்கமாகிடுச்சு. அதனால் மாமியாரை அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து தமிழ்நாட்டில் தான் தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. சரிங்களா, வடநாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பாவோட சேட்டையெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். செருப்பை வந்து விடவே இல்லை. செருப்பை தூக்குன்னு வச்சுக்கிட்டு அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா. ஸோ தேங்க்யூ பாய். இப்போ வந்துட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுகிறேன்னா வந்துட்டு நமக்கு துணிக்கு தைக்கிறதுக்கு வந்து ஆள் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மகிட்ட. ஸோ அர்ஜெண்ட்டாக வந்து தைச்சி கொடுக்கணும். அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா. பாய். தேங்க்யூ. சிரிக்கிறா வேலை பாருங்க. பாய். ராக்கி आओ ना कोली समा नाच 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 चिंक 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 थांब आता